சகோதரி ஆனி பூனன் கொடுத்த தேவ செய்தி. ரட்சிப்புக்கான நன்றியை நற்கிரியைகள் மூலம் காட்டுவது. பரலோக பிதாவே, நாங்கள் ஒன்று கூடும்படியாய் நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் தொடங்கி சில மாதங்கள் ஓடிவிட்டது. நீர் எங்களுக்கு மிகவும் நல்லவராகவும் உண்மையுள்ளவராகவும் எங்களை பொறுப்படுத்தி கொண்டவராகவும் இருந்திருக்கிறீர். உம்முடைய எல்லா நன்மைகளுக்காகவும் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். உம்மிடத்தில் கிட்டி நெருங்கி சேர விரும்புகிறோம். உமக்கென்று வாழ வேண்டும் என்று சவாலிடப்படுகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். உங்கள் அனைவரையும், இந்தியாவில் உள்ளவர்களையும் கூட திரைச்சீலையில் பார்க்க முடிகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் இந்தியாவிற்கு போகும்படியான வாய்ப்பு கிடைத்தது. சிஎஃப்சி சபை தொடங்கி 50 வருடம் முடிந்ததால் பெங்களூரில் 50ஆம் ஆண்டு நிறைவு விழா நடந்தது. மிகவும் நேர்த்தியாக நடந்தது. எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. இதை பார்க்க விரும்பினால் cfcindia.com-இல் யூடியூப் மூலமாக பார்க்கலாம். இந்த டிசம்பர் ஜனவரியில் இதுதான் பெங்களூரில் நடந்தது. இந்தியாவில் உள்ள சில சபைகளையும் விசிட் பண்ணுவதற்கு தேவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நாங்கள் அதன் மூலம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அநேகர் உற்சாகப்படுத்தப்பட்டனர், ஆசீர்வதிக்கப்பட்டனர். மறுபடியுமாய் உங்களோடு சேர்ந்து தேவனை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் அவரை பற்றி தியானிக்கவும் தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தெய்வீக ஞானத்தை குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன் தியானித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். மேலும் நீதிமொழிகள் 9:1 ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்தது என்று வாசிக்கிறோம். யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பற்றி சொல்லுகிறது. இந்த வசனத்தை திரும்பவுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். அது முதலாவது சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் என வாசிக்கிறோம். இதில் சிலவற்றை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். குணசாலியான ஸ்ரீ எது நடந்தாலும் எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதில்லை என்று நீதிமொழிகள் 31 வாசிக்கிறோம். மேலும் சில தூண்களை பற்றி ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். இரக்கம், சுத்தம், சமாதானம் போன்ற சில தூண்கள் இதில் அடங்கும். எனவே தற்பொழுது நற்கனிகள் மற்றும் நல்ல கிரியைகள், இவை இரண்டை பற்றி இப்பொழுது நாம் தியானிப்போம். நற்கனிகள் மற்றும் நல்ல கிரியைகள். முதலாவதாக நான் மிகவும் முக்கியமான ஞானத்தின் ஒரு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் ஞானத்தின் திறவுகோல், ஞானத்தின் அஸ்திபாரம். ஞானத்தின் திறவுகோல் மற்றும் ஞானத்தின் அஸ்திபாரம் என்பது புத்தியுள்ள மனைவியாக இருக்க வேண்டும். புத்தியுள்ள மனைவியாக இருக்க விரும்புகிறவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்க வேண்டும். இதுவே ஞானத்தின் ஆவண்ணா பாடமாக இருக்கிறது. மற்றொரு மொழிபெயர்ப்பிலே ஞானம் என்பது அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்திபாரம் சரியாக இல்லாமல் தேவபக்தியுள்ள வீட்டை, தேவபக்தியுள்ள குடும்பத்தை கட்ட முடியாது. இந்த அஸ்திபாரம் மிகவும் வலிமையானதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஏதோ தேவன் நம்மை பயமுறுத்தி திகழ்பட செய்கிறது கிடையாது. நமக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதின் அர்த்தம் நன்றாக தெரியும். நாம் தேவனை கனப்படுத்துகிறோம். தேவனை துக்கப்பட வைக்கிற காரியங்களை செய்ய விரும்புவதில்லை. நாம் செய்கிற காரியங்களின் செயல்களின் நிமித்தம் தேவனை காயப்படுத்த விரும்புவதில்லை. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் துக்கப்படுத்தாமல் இருப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த அஸ்திபாரம் வலிமையானதா இருக்கிறதா என்பதை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாமலோ சில வசனங்களில் விருப்பம் இல்லாமல் இருந்தாலோ உடனே இந்த அஸ்திபாரத்திற்குள் வந்துவிட வேண்டும். இது தேவனுடைய வார்த்தை, இதை நான் கனப்படுத்த வேண்டும், இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்துவிட வேண்டும். நான் விரும்பாமல் இருந்தாலும், இது என்னை உருவ குத்துகிறதா இருந்தாலும், இது தற்பொழுதுள்ள கலாச்சாரத்திற்கு ஒத்துவராமல் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி அதற்கு ஒப்பு கொடுப்பேன் என்று எண்ண வேண்டும். இப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவதுதான் அஸ்திபாரமாக இருக்கிறது. நாம் இந்த நல்ல கிரியைகளை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. நான் 11 அல்லது 12 வயதாக இருக்கும் பொழுது, அப்பொழுது நான் ரட்சிக்கப்படவில்லை. ரோமன் கேத்தலிக் பள்ளியில் படித்து வந்தேன். அங்கு உள்ள நன்ஸ் மிகவும் கண்டிப்பானவர்கள். ஆனாலும் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பாடங்களையும் மதிப்பீடுகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு வகுப்பில் A4 சைஸ் போல உள்ள ஒரு பேப்பரை எல்லாருக்கும் கொடுத்தார்கள். அதில் அநேக சதுரங்கள் இருந்தது.
அது நடுவாக மையத்தில் ஒரு நேர்கோடு போடச் சொன்னார்கள். அதில் ஒரு பகுதியில் இந்த ஒரு வார காலம் நாங்கள் செய்ய போகிற நன்மையான காரியங்களை குறித்து வைக்கும்படி சொன்னார்கள். அந்த பேப்பரில் அநேக சதுரங்கள் இருக்கும். மற்றொரு பகுதியில் நீங்கள் ஏதாவது தியாகம் செய்தால் அதிலும் ஒரு குறியீடு போடுங்கள் என்று சொன்னார்கள். அதில் ஒரு பகுதியில் உள்ள சதுரத்தில் நீங்கள் செய்த நல்ல கிரியைகளுக்காக ஒரு குறியீடு போட்டுக் கொள்ளுங்கள். மற்றொரு பகுதியில் உள்ள கட்டங்களில் நீங்கள் செய்த தியாகமான காரியங்களுக்காக குறியிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் பெற்றோரோ வேறு யாருமோ உங்களுக்காக மார்க் போடக்கூடாது. உங்கள் அனைவரையும் நான் நம்புகிறேன். ஒரு வாரம் கழித்து அதை என்னிடம் கொண்டு வார்கள் என்று அந்த ஆசிரியர் சொன்னார்கள். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாய் இருந்தது. நான் 9 பிள்ளைகள் உள்ள குடும்பத்தில் முதல் பிள்ளையாய் வளர்ந்து வந்தேன். எனவே எந்த வேலையாய் இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் என்னை தான் அழைப்பார்கள். நான் அவர்களுக்காகவும் மற்ற பிள்ளைகளுக்காகவும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும். பள்ளி செல்வதற்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவது போன்ற பல வேலைகள் இருக்கும். காலையில் எழுந்திருந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்வது வரை என்னுடைய தம்பி தங்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டியிருக்கும். நான் எப்பொழுதெல்லாம் நல்ல காரியம் செய்கிறேனோ நானே அந்த பேப்பரில் மார்க் போட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு காரியத்தை செய்தவுடன் நான் ஒவ்வொன்றிற்கும் மார்க் போட ஆரம்பித்தேன். இதை செய்தேன், அதை செய்தேன் என்ன அநேக குறியீடுகளை போட்டுவிட்டேன். ஏதோ ஒரு காரியம் விருப்பமில்லாமல் செய்தால் அடுத்த பகுதியில் உள்ள தியாகம் என்ற காலத்தில் மார்க் போட்டுக்கொள்வேன். ஆனால் என்னில் என்ன நடந்தது தெரியுமா? வாரத்தின் கடைசியில் நான் இவ்வாறு எனக்கு நானே மார்க் போட்டுக் கொண்டதை நினைத்து சங்கடமாக இருந்தது. நான் ஒரு நல்ல பிள்ளை என்று எனக்கு நானே குறியிட்டு போட்டுக்கொண்டது எனக்கு வருத்தமாக இருந்தது. நான் இதை செய்தேன், அதை செய்தேன் என்று நானே மார்க் போட்டது என் மனதிற்கு அதிக சங்கடத்தை ஏற்படுத்தியது. அந்த நாட்களில் நான் ரட்சிக்கப்படவில்லை, இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனாலும் இந்த காரியம் எனக்குள் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. இந்த பேப்பரில் மார்க் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திடீரென்று அநேக வேலைகளை செய்வது, இவ்வளவு நாளும் நான் சாதாரணமாக தானே செய்து கொண்டு வந்தேன். இப்பொழுது மார்க் போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் செய்கிறேனே. உதாரணத்திற்கு என் சகோதரன் உட்கார்வதற்கு ஒரு சேர் கொண்டு வந்து போடுவது, உடனே அந்த பேப்பரில் மார்க் போட்டுக்கொள்வது, இவை எல்லாவற்றினாலும் கடைசியில் ஒரு வெறுமையை தான் உணர ஆரம்பித்தேன். நான் ரட்சிக்கப்படாவிட்டாலும் நான் இதுபோல் செய்யக்கூடாது என்று எண்ணினேன். நான் பேப்பரில் மார்க் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மாய்மாலக்காரியாய் இருக்கிறேன் என்று உணர்ந்தேன். பிறகு நான் ரட்சிக்கப்பட்டவுடன் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது சுவிசேஷங்களில் உள்ள காரியங்கள் எனக்கு தெளிவாய் புரிய ஆரம்பித்தது. தேவன் தம்முடைய புஸ்தகத்தில் மார்க் போடுவதற்காக என்னுடைய நல்ல கிரியைகளை பார்ப்பதில்லை, என்ன காரணத்தினால் அதை செய்கிறேன் என்பதை தான் பார்க்கிறார். நான் தேவன் பேரில் வைத்த அன்பு நிமித்தம் அந்த நல்ல காரியங்களை செய்கிறேனா அல்லது என்னுடைய கணத்தை தேடி அதை செய்கிறேனா என்றுதான் பார்க்கிறார். முக்கியமாக நான் சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நான் மாய்மாலக்காரியாய் இருக்கக்கூடாது என்று உணர்த்தினார். மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காகவோ, மற்றவர்கள் என்னை காண வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது மற்ற ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ எதையும் செய்யக்கூடாது என்று உணர்ந்தேன். தொடர்ந்து ஆண்டவர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டவரே, நான் உம்மை பிரியப்படுத்தி வாழ உதவி செய்யும் என்று அவரிடத்தில் கேட்டேன். பிறகு CFC சபை தொடங்கியதிலிருந்து தேவன் என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையை பற்றி அல்ல, உள்ளான வாழ்க்கையை பற்றி அதிகமாய் பேச ஆரம்பித்தார். என்னுடைய உள்ளான வாழ்க்கை அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று பேசினார். நாம் திரும்பவுமாய் நல்ல கிரியைகள் பற்றிய செய்திக்கு வருவோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் நம்முடைய ரட்சிப்பாகும். நம்முடைய ரட்சிப்புக்காக தேவனிடத்தில் வரும்பொழுது நம்முடைய நல்ல கிரியைகளை கொண்டு அவரிடத்தில் செல்வதற்கு எதுவுமே இருக்காது. அதை பற்றி நினைத்து கூட பார்க்க மாட்டோம். ஆண்டவரே, நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன், எனவே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் உம்முடைய ராஜ்யத்திற்குள் வருவதற்கும் நான் தகுதியானவள் என்று சொல்லவே முடியாது. நமக்கு தெரியும் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான குப்பை என்று. நாம் மிக சிறந்ததை செய்திருந்தாலும் கூட அவையெல்லாம் தூக்கி வீசப்பட வேண்டிய அழுக்கான மூட்டை தான். அந்த அழுக்கான மூட்டையை எந்த ஜனங்களும் பார்க்க கூட விரும்ப மாட்டார்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன் என்னதான் சிறந்த காரியங்களை செய்திருந்தாலும் அவையெல்லாம், அந்த நீதியெல்லாம் அழுக்கான குப்பை தான். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்த நல்ல காரியங்கள் நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறது என்று தேவன் பார்ப்பதே கிடையாது. இது மற்ற மதத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதா இருக்கிறது. உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கும். உங்களில் சிலர் அந்த மதங்களிலிருந்து வந்திருப்பீர்கள். இந்தியாவில் மிகவும் வலிமை வாய்ந்த மதத்தில் எல்லாமே அவர்கள் செய்கிற நற்கிரியைகளை பொறுத்துதான் உள்ளது. ஒவ்வொரு கோவிலாக சென்று அங்குள்ள புனித நீரில் மூழ்கி நீராடுவார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது
தங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து சுத்திகரிக்கப்படுவதாக எண்ணிக்கொள்வார்கள். மேலும் மிகவும் கடினமான காரியங்களை எல்லாம் செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வார்கள். அவர்கள் பாஷையிலே உருளி சேவை என்று சொல்லுவார்கள். அப்படியென்றால் உருண்டு கொண்டே போவது. குட்டிக்கரணம் கிடையாது. உருளி சேவை என்றால் தரையில் படுத்து உருண்டு கொண்டே போவார்கள். இவ்வாறு செய்யும் பொழுதுதான் தங்கள் கடவுள் தங்களை ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணுவார்கள். கடவுளை சேவிக்கிறோம் என்றும் எண்ணுவார்கள். இவ்வாறு உருண்டு கொண்டு போவது குஷன்லேயோ மெத்தையிலேயோ பெட்லோ அல்ல. எல்லாரும் சாப்பிட்டு விட்டு கோவில் அருகில் தூக்கி போடும் குப்பை நிறைந்த இடமாக இருக்கும். அந்த இடம் சாப்பிட்டு விட்டு போடப்படும் வாழை இலைகள், பிளாஸ்டிக் பிளேட்டுகள், சாப்பிட்ட கழிவுகள் போன்ற எல்லாவற்றையும் கொட்டும் இடமாக இருக்கும். மேலும் அங்குதான் எல்லாரும் கைகளை கழுவது, வாய் கொப்பளிப்பது போன்ற செயலையும் செய்வார்கள். எனவே இந்த பக்தர்கள் அந்த இடத்தில் போய் உருண்டு செல்வதாக நேர்ந்து கொள்வார்கள். அவர்கள் அந்த இடத்திலிருந்து உருண்டு உருண்டு செல்வார்கள். அவர்கள் ஆடையெல்லாம் எல்லோராலும் உமிழப்பட்ட எச்சிலால் நிறைந்திருக்கும். இவ்வாறு செய்யும்போது தங்கள் கடவுள் தங்களை ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணுவார்கள். இது முடிந்த பிறகு அவர்கள் அந்த ஆடைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு குளித்து விடுவார்கள். அப்பொழுது தாங்கள் இவ்வாறு செய்வதையெல்லாம் தங்கள் கடவுள் பார்த்தது போல் உணர்வார்கள். இதைவிட கடினமான காரியங்களை எல்லாம் செய்வார்கள். இவ்வாறு செய்தால் தங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், உங்களுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னால் இதை கேட்பதற்கும் விரும்ப மாட்டார்கள். என்னது இது, ரட்சிப்பு இலவசமாய் பெற்றுக்கொள்வதா? எதையுமே செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதா? இது எவ்வாறு சரியாக இருக்க முடியும்? நான் எதற்காக இலவசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும்? குறைந்தபட்சம் கொஞ்சம் பணமாவது கொடுத்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதுதான் நல்லது. இவ்வித மனநிலைதான் மக்களுக்கு இருக்கிறது. நாம் பெருமையாக இருப்பதால் தான் நாம் எதையும் இலவசமாக வாங்கி கொள்ள விரும்புவதில்லை. நாம் ஏதாவது பணம் கொடுத்தோ அல்லது நெற்கிரியைகள் செய்தோ தான் பாவ மன்னிப்பை மற்ற காரியங்களையோ பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்று எண்ணுகிறோம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ரட்சிப்புக்காக அவர் விலைக்கரையும் செலுத்திவிட்டார். அந்த மகிமையின் ராஜா, சிருஷ்டிப்பின் கர்த்தர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து மனிதனாய் வாழ்ந்து காட்டியும் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பரியாசம் பண்ணி கேலி செய்தார்கள். ஆனாலும் அவர் பூமியில் வாழ்ந்த பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவராகவே வாழ்ந்தார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் பொருட்டு அவர் கொடிதான சிலுவை மரணத்தை சந்திக்கப் போகிறேன் என்று அறிந்திருந்தார். அதன் மூலம்தான் பாவ மன்னிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தார். தேவன் நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ரட்சிப்பை சம்பாதிப்பதற்கு நாம் எதையும் செய்ய வேண்டியதில்லை, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ரட்சிப்பு என்பது மிகவும் எளிமையானது. யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையோ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு என்பது மிகவும் எளிமையான ஒன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு என்பது ஏபிசியை போல் எளிமையானது. ஏ, அக்செப்ட் என்பது நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்வது, இயேசுதான் இரட்சகர் என்பதையும் ஏற்றுக்கொள்வது. பி, பிலீவ், இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பது, என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசிப்பது. சி என்பது கன்ஃபஸ், நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடுவது. அவ்வளவுதான், மிகவும் எளிமையானது. அநேகர் பரலோக வாசல் வரை வந்துவிட்டு அதற்கு பிறகு வருவதற்குள் மனமில்லை, பழையவைகளை விட்டு விடுவதற்கு மனமில்லை, ரட்சிப்பின் வழியை ஏற்றுக்கொள்ளவும் மனமில்லை. நம்மில் ஒரு சிலர் பின்மாற்றமாகி போயிருக்கலாம். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு அதிக தூரம் போய்விட்டேன் என்று சொல்லி திரும்பவுமாய் அவரிடம் வரவேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் திரும்பவுமாய் உம்மண்டையில் வர உதவி செய்யும். நான் ஆரம்பத்தில் எவ்வாறு உம்மிடம் வந்தேனோ அதே வண்ணமாக இப்பொழுதும் வர உதவி செய்யும். நீர் கொடுக்கிற ரட்சிப்பையும் மன்னிப்பையும் ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்ப உதவி செய்யும் என்று கேளுங்கள். யோவான் ஸ்நானன் சொல்வது போல், நீங்கள் உண்மையாக மனம் திரும்பினால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நீங்கள் மனம் திரும்பியதை காட்டுவதற்கு அதற்கு முன் செய்த காரியங்களை விட்டுவிட வேண்டும். திருடுகிறவர்கள் திருடுவதை நிறுத்த வேண்டும். பொய் சொல்லுகிறவர்கள் பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும். கூட்டி குறைத்து பேசுவதும் ஒருவித பொய்தான், அதையும் நிறுத்த வேண்டும். கோபப்படுகிறவர்கள் அதை நிறுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த கோபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படிதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளவும் சபையில் வந்து உற்சாகப்படுத்தப்படுகிறோம். இதற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அநேக சபைகளில் நீ மறுபடியும் பிறந்து விட்டால், நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டாய், நீ எதையும் இழந்து போக முடியாது, பரலோக வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கும்,
தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பத்திரமா இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அவரே நம் நீதியாய் இருக்கிறார். ஏதோ நன்மை செய்ய பிரயாசம் கூட நீ எடுக்க வேண்டியதில்லை. அவருடைய நீதியினால் நாம் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், இது உண்மைதான். அவரே நம் நீதியாகி விட்டார். எனவே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்று சில சபைகளில் சொல்லுகிறார்கள். மேலும் அவர்கள் சொல்வது, நீங்கள் வெளியே போய் சுவிசேஷம் சொல்லி மற்றவர்களை ஆண்டவரிடம் கொண்டு வாருங்கள், சாட்சியை சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு துண்டு பிரசுரங்களை கொடுங்கள் என்று வெளியரங்கமான கிரியைகளை செய்ய சொல்லுகிறார்கள். இதைதான் தேவன் விரும்புகிறார் என்றும் சொல்லுகிறார்கள். நாம் சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது, நிருபங்களிலும் முக்கியமாக புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசுவினுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, அவை இந்த எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் மேலானதா இருக்கிறது. நம் இயேசுவை சும்மா ஏற்றுக்கொள்வது மட்டும் போதாது. அவர்கள் நினைக்கிறார்கள், அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நாம் எதையும் செய்ய வேண்டியதில்லை என்று. ஆனால் நம் வாழ்க்கையை நாம் மறுபடியும் பிறந்த பிறகுதான் ஆரம்பிக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியை நமக்குள் கிரியை செய்யும்படியாய் அனுமதிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, நாம் நம் கண்களால் பார்க்கிறோம், படிக்கிறோம், கூர்ந்து நோக்குகிறோம். இவ்வாறு செய்யும் பொழுது நம்முடைய கண்களில் ஒருவித காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம் கண்களில் உள்ள கண்ணீர் நம் கண்களை தொடர்ந்து கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. கண்களில் சிறிது தூசியோ துரும்போ இருந்தால் கண்ணீரானது அதை கழுவி கழுவி சுத்தம் பண்ணி விடுகிறது. இது நம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சிறிய உதாரணமா இருக்கிறது. நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த சுத்திகரிப்பு நடைபெற வேண்டும். மன்னிக்கிற விஷயத்திலும், தேவனுக்காக ஏதாவது செய்வதிலும் நம்மை நாமே நியாயந்திருத்து கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, தேவன் நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்ற பகுதியை பற்றி சற்று பேச விரும்புகிறேன். இரண்டாவதாக, நாம் வெளியரங்கமாக மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதையும் பார்ப்போம். நாம் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக கிரியை நடப்பிக்கும்படி அனுமதிக்க வேண்டும். சில வசனங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ரோமர் 8:26, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை நடப்பிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் தம்முடைய வழிகளை நம்மிடத்தில் திணிக்கும்படி கட்டாயப்படுத்த மாட்டார். இங்கே பார், நீ இதை செய்ய வேண்டும், நான் உன்னை சுத்திகரிக்க வேண்டும், உன்னை தேய்த்து கழுவ வேண்டும் என்று சொல்ல மாட்டார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் இவ்வாறு செய்வோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மென்மையானவர், அவர் மிகவும் கனிவானவர். ஆவியானவரே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நமக்குள்ளாக வந்து நம்மை மன்னித்து கழுவி சுத்திகரிக்கிறார். பார், அந்த ஒரு நாள் நீ மற்றவரிடம் பேசிய வார்த்தை, அல்லது இன்று காலையில் பேசிய வார்த்தை உன் பிள்ளைகளிடத்தில் கோபப்பட்டு எரிச்சலடைந்து கத்தியது. கோபத்தை மூடி மறைத்திருந்தாலும் உன்னிடத்தில் எரிச்சல் இருந்திருக்கிறது. இவற்றிலிருந்தெல்லாம் நீ மாற வேண்டும். நீ மாறுவதற்கு நான் உதவி செய்கிறேன். கோபத்திலிருந்து விடுதலையாவதற்கு நான் உதவி செய்கிறேன். இதுபோல் சிறு காரியங்களில் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். உதாரணத்திற்கு, நான் ஒரு காஃபி கப்பை எடுக்கும் பொழுது தவறுதலாக எதிர்பாராத விதமாக கீழே கொட்டிவிட நேர்ந்தால், நான் தானே அதை கொட்டியது என்று சற்று மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதிகமாக மன கஷ்டம் அடைய மாட்டேன். நானே அதை குனிந்து எல்லாவற்றையும் துடைத்து சுத்தம் பண்ணுவேன். பரவாயில்லை, அடுத்த முறை கவனமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுவேன். ஆனால் வேறு யாராவது காஃபி கப்பை கீழே போட்டுவிட்டால் எனக்கு வேறு விதமான உணர்வு தான் வரும். அவர் அதிக கவனமாக இருந்திருக்க வேண்டும், அந்த காஃபி கப்பை 2 கைகளாலும் ஜாக்கிரதையாக பிடித்திருக்க வேண்டும் என்று எண்ணுவோம். சில நேரங்களில் நீ தானே கொட்டியது, நீயே சுத்தம் செய் என்று கூட சொல்லுவோம். சில சமயங்களில் நமக்கு நல்ல மனது இருந்தால், சரி நான் சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனாலும் உள்ளத்திற்குள் ஒரு எரிச்சல் இருக்கும். நாம் அதை செய்யும்போது ஒரு விதமாகவும், அதையே மற்றவர்கள் செய்யும்போது நியாயத்திற்கிறவர்களாகவும் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ செய்தால் பொறுமையா இருக்கிறாய், ஆனால் மற்றவர்கள் செய்தால் அதை எவ்வளவு கடினமாய் கையாளுகிறாய் என்று பார். எனவே நாள் முழுவதும் நாம் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்பதற்கு உணர்வுள்ளவர்களாய் இருந்தால் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார், சொல்லிக்கொண்டே இருப்பார். நீ இவ்வாறாக பேசக்கூடாது, அதற்கு மாறாக நீ அன்பாக பேசலாம், இரக்கமாக கனிவாக பேசலாம். நீ இந்த காரியத்தை வேறு விதத்தில் உன்சிரிப்போடு செய்யலாம். கஷ்டப்பட்டு சிரித்து கொண்டு அல்ல, கோபப்பட்டு கொண்டு அல்ல, மன்னிப்போடும் இரக்கத்தோடும் இதை செய்யலாம் என ஆவியானவர் சொல்லுவார். இவ்வாறாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் கிரியை செய்கிறார். ஆவியானவர் நம்மிடத்தில் கிரியை செய்யும்படியாய் நாம் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் மறுபடியும் பிறந்த பிறகு அநேக காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கும் பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவரை விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்பி அந்த ஈவாகிய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மறுபடியும் பிறந்த பிறகு ஆண்டவர் நம்மை கழுவும்படியாய் சுத்திகரிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
அந்த நாளின் இரவில் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக பகலில் என்ன செய்தோம் என்று யோசித்து, ஆண்டவரே, நான் இதை செய்தேன், என்னை மன்னியும் என்று கேட்பதல்ல. நாம் தவறு செய்த உடனே பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்வு உள்ளவர்களாய் இருந்தால், அவர் உணர்த்திய உடனே நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும். நான் ஏன் இவ்வாறாக பேசினேன், ஏன் இவ்வாறாக சிந்தித்தேன் என்று உணர்ந்த மாத்திரத்தில் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். அநேக நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம் சில சமயங்களில் நமக்கு ஞாபகத்தில் வரும். அவர்கள் நம்மை காயப்படுத்தியது, நம்மிடத்தில் கடினமாய் நடந்து கொண்டது. சாத்தானும் மிகவும் தந்திரசாலியாய் இருந்து இவ்வித நினைவுகளை திரும்ப திரும்பவுமாய் நமது மனதில் கொண்டு வருவான். அவர் இதை உனக்கு இவ்வாறாக செய்தார், இவர்கள் இதை இவ்வாறாக செய்தார்கள், இதை அவர்கள் உனக்கு செய்யவில்லை, உன்னிடம் அவர்கள் நன்றாக பேசவில்லை. இவ்வாறாக சாத்தான் இவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துவான். ஆனால் உடனடியாக இந்த கெட்ட சிந்தனைகள், நியாயந்திருக்கிற, மன்னிக்க முடியாத தவறான மனப்பான்மையில் இருந்தெல்லாம் என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன். நானும் உம்மை போல மற்றவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் விரும்புகிறேன். இயேசுவே, நீர் பூமியில் இருந்தபோது எவ்வாறு நடந்து கொண்டீரோ அதே போல நானும் இருக்க விரும்புகிறேன். யாரை குறித்தாவது கெட்ட மனப்பான்மை என் மனதிற்குள் வர நான் விரும்பவில்லை. எவ்வாறு நம் கண்களில் உள்ள கண்ணீர் கண்களை தொடர்ந்து கழுவி கொண்டே இருக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி நம்மை கழுவி கொள்ள வேண்டும். நாம் ஒளியிலே நடந்தால் இந்த சுத்திகரிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இதற்கு தொடர்புடைய மற்றொரு வசனம் ரோமர் 12:1. நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அந்த பலிகள் செத்த ஜீவனற்ற பலிகளாய் இருந்தது. ஆசாரியன் மிருகத்தினுடைய கழுத்தையோ நாடியையோ வெட்டி அதன் இரத்தத்தை எல்லா இடங்களிலும் தெளிப்பார். பிறகு அதன் மாம்சம் முழுவதையும் சிறு சிறு துண்டுகளாக்கி பலிபீடத்தின் மீது வைத்து அக்கினியால் சுட்டரிப்பார். ஜனங்கள் பலி செலுத்த கொண்டு வருகிற பலிகளை ஆசாரியன் இவ்விதமாக தான் செய்வார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. இங்கு ஒவ்வொரு நாளும் நம் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் படிக்க வேண்டாம், உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் பார்க்க வேண்டாம். என்னுடைய நாவையும் வாயையும் படைக்கிறேன். உம்மை துக்கப்படுத்துகிற எதையும் நான் சொல்ல வேண்டாம். என்னுடைய சரீரம், மனது, இருதயம் எல்லாம் உமக்குரியது. யாரையும் நான் நேசிக்காமல் இருக்க வேண்டாம். என்னுடைய கைகளினால் எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்ய வேண்டாம். மற்றவர்களை காயப்படுத்துவது போல் ஏதாவது ஒரு கடிதத்தை எழுத வேண்டாம். நல்ல முறையில் கடிதத்தை எழுதட்டும். இந்த கைகளினால் மற்றவர்களுக்கு உதவி மாத்திரம் செய்யட்டும். நீர் விரும்பாத இடத்திற்கு நான் செல்ல வேண்டாம். இந்த நாட்களில் வெளியே போவது மிகவும் எளிதாக இருக்கும். நாம் காரை எடுத்துக்கொண்டு எங்கும் எளிதாக போய்விடலாம். ஆனால் முந்தைய காலங்களில் யாரையாவது பார்க்க வேண்டுமானால் நடந்துதான் போக வேண்டும். ஆண்டவரே, நீர் விரும்பாத இடத்திற்கு நான் போக வேண்டாம். நீர் விரும்பாத எந்த பொருளையும் நான் வாங்க வேண்டாம். உம்மை துக்கப்படுத்துகிற எதையும் நான் செய்ய வேண்டாம். இதுதான் ஜீவ பலியாக நம்மை ஒப்புக் கொடுப்பது என்பதாகும். லேவியராகமத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. நான் சமீபத்தில் அதை வாசித்தேன். லேவியராகம் 6:13. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. தேவன் ஆசாரியனிடத்தில் பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். இது நமக்கு மிகவும் மிகவும் அவசியம். ஆண்டவரே, என்னுடைய பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தில் என்னை முழுவதும் பலியாக ஒப்புக் கொடுக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் என் உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி எரிந்தால் நான் வெந்து போக மாட்டேன். என் இருதயம் எப்பொழுதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனத்தினால் நான் சவாலிடப்படுகிறேன். நான் பகிர்ந்து கொள்ள விரும்பிய மற்றொரு வசனம் 1 கொரிந்தியர் 6:19. நமக்கு அந்த வசனம் தெரியும். நம்முடைய சரீரமே பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்தில் வாசம் செய்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் வந்த பிறகு நம்முடைய சரீரம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் ஒரு தீட்டும் இருக்கவே கூடாது. நம்முடைய சரீரம் தேவனுக்கென்று சுத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டும். மேலும் நம் வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மற்ற எல்லா வசனங்களும் உங்களுக்கும் தெரியும். ஒருவன் தன் சுயத்தை வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். லூக்கா 9:23. யாரும் வந்து நம்மை சிலுவையை சுமக்கும்படி சொல்வது கிடையாது. வேறு யாரும் வந்து, இதோ பார் உன்னுடைய சிலுவை, இதில் வந்து படுத்துக்கொள், உன்னை சிலுவையில் அறையப் போகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். நாம் யாராலும் கட்டாயப்படுத்தப்படுவதே இல்லை. இயேசுவும் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. நாம முன்வந்து சிலுவையை எடுக்க வேண்டும். மற்றொரு அழகான வசனம் பிலிப்பியர் 2:13.
தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நாம் எதையும் செய்வதில்லை. அவரே நமக்கு எப்பொழுதும் உதவி செய்கிறவராயிருக்கிறார். சில சமயங்களில் இது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் கிரியை செய்கிறார். நம்மிலே அவர் கிரியை நடப்பிக்கிறார். தேவனே கிரியை செய்கிறார். அதே சமயத்தில் பிலிப்பியர் 2:12 உள்ளதுபடி நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மிலே கிரியை செய்யும்படி நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு எல்லா பலனையும் தருகிறார். தேவனுடைய சுத்தத்தை செய்வதற்கு வேண்டிய விருப்பத்தையும் அவர் கொடுக்கிறார். நம்முடைய சுயத்திற்கு மறிக்க வேண்டும். நம்மிலே தேவன் கிரியை செய்யும்படி ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். சில சமயம் நாம் இவ்வாறாக சிந்திக்க தோணும். நம்முடைய சபைகளில் எப்பொழுதும் உள்ளான வாழ்க்கை பற்றியே பேசப்படுகிறது. உள்ளான வாழ்க்கை நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றே பேசப்படுகிறது. நாமும் இவ்வாறாகவே என்ன தோன்றும். சில சமயங்களில் மற்ற மக்கள், என்ன உங்கள் சபையில் எப்பொழுதும் உள்ளான அந்தரங்க வாழ்க்கையை பற்றியே பேசப்படுகிறது என்று குற்றம் சொல்லுவார்கள். வெளியரங்கமான வாழ்க்கை பற்றி எதுவுமே இல்லையா? மற்ற சபைகளில் வெளியரங்கமான வாழ்க்கைக்கும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதிலும் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளில் கிரியை செய்கிறார். நாம் வெளியரங்கமான நன்மையான கிரியைகளை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கிறது. நாம் இரண்டையுமே செய்ய வேண்டும். இரண்டுமே முக்கியம்தான். எப்படி வலது கை இடது கை இரண்டும் முக்கியமோ அதே போலதான் ஒரே கைகளினால் நம்மை நாமே நியாயந்தீர்த்துக் கொள்வது. 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறது போல அப்பம் பிற்குதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நம்மை நாமே நியாயந்தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் வருகை காயத்தமாக இருந்தால், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், கடைசி நாளில் நாம் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். அதே சமயத்தில் நமது வலதுகரம் என்பது நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதாகும். யாக்கோப்பு 2:26 கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததான் இருக்கிறது. நமக்கு விசுவாசம் இருந்து எந்த கிரியையும் செய்யாமல் நமக்காக வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் ஒரு பிரயோஜனமுமே இல்லை. யாக்கோப்பு 1:22 திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். நான் பகிர்ந்து கொள்ள விரும்பிய மற்றொரு வசனம் மத்தேயு 5:14 இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். மலையின் மேல் உள்ள பட்டணத்தின் வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்க முடியும். நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையும் அதே போலதான் எல்லோரும் பார்க்க முடியும். நம்மை மற்றவர்கள் புகழும்படியாய் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் பரலோகத்தில் உள்ள பிதாவை மற்றவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும், புகழ வேண்டும். நாம் தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் செலுத்தி நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய கனத்தை தேடி வாழக்கூடாது. எபிரேயர் 6:1 நாம் செத்த கிரியைகளை செய்வதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன செத்த கிரியைகள் என்று யோசித்து ஆச்சரியப்பட்டேன். இதை பற்றி என் கணவர் பேசியிருக்கிறதை கேட்டிருக்கிறேன். நாமும் சபைகளில் இதை பற்றி கேட்டிருக்கிறோம். செத்த கிரியைகள் என்பது நல்ல கிரியைகளை தவறான மனப்பான்மையுடன் செய்வதுதான். நான் செய்கிற நல்ல வேலைகளை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், அதற்கேற்ற பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதுதான் செத்த கிரியைகள். இதுதான் செத்த கிரியைகளாகவும் மாறுகிறது. தேவனும் இதற்கென்று எந்த பலனையும் கொடுக்க போவதில்லை. நாம் செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அது செத்த கிரியையாய் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும். நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய சில நற்கிரியைகளை குறித்து இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். நற்கிரியைகள் செய்வதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் இயேசுவின் வாழ்க்கையை பற்றி தியானித்தேன். அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் தன் வாழ்க்கை முழுவதும் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். அவர் என் சித்தம் செய்வதற்காக அல்ல, பிதாவின் சித்தம் செய்யவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன் என்று சொன்னார். அவர் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் களைப்படையவே இல்லை. ஒவ்வொரு நாளும் இரவு எவ்வளவு நேரமானாலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அவ்வளவு விருப்பம் கொண்டவராயிருந்தார். என்னுடைய வாழ்க்கை நிகழ்ந்த ஒரு சில சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். என்னை உயர்த்தவோ மேன்மைப்படுத்தவோ அல்ல. நான் ஒரு தனிமையான இடத்தில் இருந்த ஒரு மிஷன் மருத்துவமனையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த மருத்துவமனையில் நான் மட்டும்தான் மருத்துவர்.
அது ஒரு தொண்டு நிறுவன ஆஸ்பத்திரி என்பதால் அநேக ஏழை மக்கள் சிகிச்சைக்காக வருவார்கள். எனவே அந்த நாள் முழுவதும் பரபரப்பான நாள் என்பதை அறிந்து நான் காலையிலேயே சீக்கிரமாகவே எல்லா நோயாளிகளையும் பார்க்க ஆரம்பித்து விடுவேன். அதில் பெரும்பாலும் பெண்களாய் தான் இருப்பார்கள். எனக்கு பெண்களுக்கு சிகிச்சை கொடுப்பதில் சிறப்பான அனுபவம் இருந்தது. இதிலும் பெரும்பாலானோர் தொழுநோயாளிகள். அவர்கள் கை கால்கள் முகம் சிதைந்த நிலையில் இருக்கும். இரவு 10 மணி வரை ஒருவர் மாற்றி ஒருவருக்காய் சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பேன். பிறகு நான் மிகவும் களைப்படைந்து என் அறைக்கு சென்று விடுவேன். என் அறையில் இருந்து நான் மறைந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தால் மேலும் அநேக மக்கள் ஏதோ ஒரு தேவையோடு காத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தி, மக்களுக்கு நன்மை செய்வதில் களைப்படையாதே, சோர்ந்து போகாதே. மக்கள் உன்னிடத்தில் ஒரு உதவிக்காய் வருகிறார்கள். சுகத்திற்காகவோ ஆறுதலுக்காகவோ ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வருகிறார்கள். அவர்கள் மிகவும் ஏழைகள். அவர்களால் பணம் செலுத்தி வேறு இடத்தில் சிகிச்சை பெற முடியாது. எனவே அவர்களுக்கு நன்மை செய்வதில் களைப்படையாதே. என்மேல் வைத்துள்ள அன்பு நிமித்தம் அவர்களுக்கு செய் என்று ஆண்டவர் சொல்லுவார். இதுதான் அநேக நேரங்களில் என் மனதிற்கு வரும். நான் போதுமான அளவு செய்துவிட்டேன், இனி என்னால் முடியாது என்று நினைக்கும் பொழுது இயேசுவின் வார்த்தை எனக்கு வரும், நன்மை செய்வதில் களைப்படையாதே என்று. இந்த வார்த்தை என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தும். சபையில் உள்ள தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த வார்த்தையினால் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கும் வரையில்தான் நாம் நன்மை செய்ய முடியும். எனவே சோர்ந்து போகாமல் களைப்படையாமல் நன்மை செய்து கொண்டிருக்க வேண்டும். தேவன் நம்மை நித்திய வீட்டிற்கு அழைக்கும்போது நாம் அங்கு போய் நன்மை செய்வதற்கு எந்த சந்தர்ப்பமும் கிடைக்காது. அங்கு போய் நன்மை செய்ய வேண்டிய தேவையும் இருக்காது. நாம் என்றென்றும் ஆண்டவருடன் அங்கு இருப்போம். ஆனால் நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நாம் தான் அவர் கைகளாய் வாயாய் மனதாய் இருக்கிறோம். மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நம் மூலமாய் பேச முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நம் கைகளை அவர் பயன்படுத்த முடியும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் என் மனதிற்குள் வரும். நாம் எதுவும் செய்ய முடியாத ஒரு நேரம் வரும். இயேசு சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாத ஒரு நேரம் வரும். என் பிள்ளைகளாய் சிறுவர்களாய் இருக்கும்பொழுது அவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பேன். அந்த நாட்களில் நான் பின்னாட்களில் கண்ணாடி பயன்படுத்துவேன் என்று நினைத்ததே இல்லை. தற்பொழுது என்னுடைய பார்வை தொடர்ந்து பலவீனமாகி கொண்டிருந்தது. பிறகு நான் கண் பரிசோதனை செய்து கண்ணாடி வாங்கி அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். ஆனால் அதற்கு முன்பு அறியாமல் நான் கண்ணாடி இல்லாமல் படிக்க முயற்சித்தேன். சில நேரங்களில் இந்தியாவில் மின்சாரம் இல்லாமல் போய்விடும். முக்கியமாக ஜனத்தொகை பெருகியதாலும் போதுமான மின் உற்பத்தி இல்லாததாலும் அவ்வப்போது மின்சாரம் தடைப்படும். ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு பகுதியாக மின்சாரத்தை நிறுத்தி விடுவார்கள். ஒரு சில பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை மின்சாரம் இருக்காது, சில பகுதிகளில் புதன்கிழமை இருக்காது. இவ்வாறாக மாறி மாறி மின்சாரம் நிறுத்தப்படும். அந்த சமயங்களில் பேட்டரி விளக்குகளை வைத்துக்கொண்டு என் பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்வேன். அந்த நாட்களில் என் பார்வையும் தெளிவாக இல்லை. ஆனாலும் என் பிள்ளைகளுக்கு கடினமான பாடங்களை சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுவேன். நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் உயிரியல். எனக்கு இது மிகவும் பிடித்தமான பாடம். ஆனால் அவர்கள் அதை விளங்கிக் கொள்ள கொஞ்சம் சிரமப்படுவார்கள். எல்லா வகையான திசுக்கள், செல்கள், குரோமோசோம்கள், மரபணுக்கள் போன்றவற்றை அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லிக் கொடுக்க முயற்சி எடுப்பேன். அவர்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அவர்களால் அதில் ஆர்வமாக கவனம் செலுத்த முடியும் என்று எண்ணினேன். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை என்னிடத்தில் வந்தது. அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் சோர்ந்து போகாதே, களைப்படையாதே. நீ அவர்களுடன் நேரம் செலவிட்டு பொறுமையுடன் சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் ஒரு நாள் உனக்கு நன்றியாய் இருப்பார்கள். இவ்வாறாக தேவன் என்னிடத்தில் பேசி என்னை உற்சாகப்படுத்தியதால் நான் சந்தோஷமடைந்தேன். ஒரு நாளாவது என் அறையை மூடி படுக்கையில் படுத்து ஒரு புத்தகத்தை வாசித்து ஏதோ ஒன்றை அறிந்து கொண்டு சற்று இளைப்பாறினால் நன்றாக இருக்குமே என்று சில சமயங்களில் யோசித்ததுண்டு. உடனே இல்லை, இப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு அந்த நேரத்தில் வரவே கூடாது. இரவு எவ்வளவு நேரமானாலும் நான் களைப்படையாமல் இப்பொழுது பிள்ளைகள் பாடங்களை படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு ஞாபகப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தியதற்காய் சந்தோஷம் அடைந்தேன். என் பிள்ளைகள் என்னுடன் ஒட்டி கொள்வார்கள். நானும் அவர்களுடன் அமர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வேன். அவர்கள் தங்கள் பாடங்களை படித்து முடிப்பார்கள்.
அவர்கள் பள்ளி கல்லூரி நாட்கள் முடிந்த பிறகு நான் நன்றியுள்ளவளாய் இருந்தேன். அவர்களும் நான் அவர்களுடன் செலவிட்ட நேரத்திற்காய் நன்றியாய் இருக்கிறார்கள். எனவே நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. இந்த உற்சாகம்தான் நமக்கு தேவையா இருக்கிறது. நாம் மறுபடியும் பிறந்த பிறகு நாம் நமக்காகவோ நம் சுய விருப்பத்தின்படி வாழப்போவதில்லை. நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நாம் பாடல் பாடினது போல நாம் ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். என் மனதிற்கு வந்த அடுத்த காரியம் ரட்சிப்பு. நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. எபேசியர் 2:8-10 வரை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ரட்சிப்பை பெறுவதற்கு நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்றால் பிறகு நான் இதை செய்ததால் தான் ரட்சிப்பு கிடைத்தது என்று பெருமை பாராட்ட ஆரம்பித்து விடுவோம். நான் சிறு வயதிலிருந்தே நல்ல பிள்ளையாக இருந்ததால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். எனக்கு நல்ல தேவ பக்தியுள்ள பெற்றோர் இருந்ததால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். நல்ல தேவ பக்தியுள்ள குடும்பம் இருந்ததால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று இவ்வாறாக அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பிப்போம். அவ்வாறாக இல்லவே இல்லை. தேவனுடைய கிருபையினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நற்கிரியைகளால் அல்ல, அவருடைய சுத்த கிருபைதான். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவி நான். நரகத்துக்கு மாத்திரம்தான் நான் தகுதியானவர், வேறு எதற்கும் நான் தகுதி இல்லை. உம்முடைய மிகுந்த கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன். நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் செய்த வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்டி விடவே கூடாது. நான் தேவனுக்காக இதை செய்ததால் தேவனிடத்திலிருந்து இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரன் என்ற மேன்மை பாராட்டிவிடக்கூடாது. நான் அநேக வருடங்களாக உபவாசித்து என் மகன் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என் மகன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, என் ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா என்று தெரியவில்லை என்று ஒரு சிலர் யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. முழுவதும் கிருபையினால் மாத்திரம் உண்டாவது. ஆனாலும் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இது முற்றிலும் கிருபையினால் மாத்திரம் தானே, எனவே நான் ஜெபிக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடாது. ரட்சிப்பு நம் கையில் இல்லை, தேவன்தான் செய்ய வேண்டும். எனவே நான் ஜெபிக்கப் போவதில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காய், கணவருக்காய், அன்பானவர்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் சொன்ன ஊமையில் உள்ளது போல இரவு எவ்வளவு நேரமானாலும் தொடர்ந்து தட்டிக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்க போகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை அமர்ந்திருக்க விட போவதில்லை. நான் உம்மை நேசிக்கிறேன். நம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரையில் தேவனை அமர்ந்திருக்க விட வேண்டாம். தொடர்ந்து கேளுங்கள், தேவன் பதில் தருவார். மற்றவர்கள் பார்க்கும்படியாகவும் புகழும்படியாகவும் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டாம். நான் மிகவும் நல்லவள், மிகவும் இரக்க குணம் உள்ளவள் என்று மற்றவர்களின் புகழ்ச்சியையோ கனத்தையோ தேடி எதையும் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் மற்றவர்கள் செய்கிறார்கள், எனவே நானும் செய்வேன் என்று பொறாமையினாலும் செய்யக்கூடாது. ஏன் அவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா? அவர்கள்தான் அந்த நிகழ்ச்சிகளையும் மற்ற காரியங்களையும் நடத்த வேண்டுமா? அவர்கள் மட்டும்தான் மற்றவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமா என்று போட்டியில் செய்யக்கூடாது. எந்த நற்கிரியை செய்தாலும் அதை பொறாமையினால் ஒருபோதும் செய்யக்கூடாது. நாம் யாக்கோப்பு 2 வாசிக்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ பொறாமையற்றதா இருக்கிறது, கீழிருந்து வருகிற ஞானமோ பொறாமை நிறைந்ததாயும் தீமை நிறைந்ததாயும் இருக்கிறது. நாம் பரிசேய ஆவியுடன் எதையும் செய்யக்கூடாது. நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன், எனவே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்று எதையும் போட்டி மனப்பான்மையுடன் செய்யக்கூடாது. மற்றவர்கள் செய்ததை விட நான் மேன்மையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும், ஏதாவது ஆதாயத்தை தேடியோ எதையும் செய்யக்கூடாது. நான் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இந்த பரிசு பொருளை கொடுத்தால் அதைவிட மேன்மையான பரிசு பொருளை எனக்கு அவர்கள் கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் ஒருபோதும் செய்யக்கூடாது. மத்தேயு 25:35 ஒரு அழகான வசனம். நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் ஆண்டவரை நோக்கி, எப்பொழுது இவைகளெல்லாம் நாங்கள் செய்தோம் என்று கேட்டார்கள். அதற்கு ராஜா, இந்த சிறியவராக்கி என் சகோதரருக்கு எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார்.
நாம் சில வேளைகளில் நல்ல வசதி படைத்த அல்லது நமக்கு திரும்பவும் நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்ய சோதிக்கப்படுகிறோம். திரும்ப செலுத்த முடியாத என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவேதான் முக்கியமாக நான் இந்தியாவிற்கு போகும்போது வசதி படைத்தவர்களுக்கோ வசதியுள்ள சபைகளுக்கோ எதுவும் செய்யாமல் எனக்கு எதையும் திருப்பி தர முடியாத சகோதரிகளுக்கு நன்மை செய்வேன். அவர்களுடைய சிரிப்பே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இயேசுவை பின்பற்றுவதுதான் என்னுடைய பிரதிபலன். இப்படிப்பட்டவர்களுக்கு செய்வதுதான் ஆண்டவருக்கே செய்வதாகும். ஆண்டவரே, என்னுடைய நோக்கமெல்லாம் என்னுடைய மகிமையையோ ஆதாயத்தையோ தேடி இருக்கக்கூடாது. மற்றொரு வசனம் மத்தேயு 24:45 ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். ஆண்டவர் வரும்போது தன் வீட்டார் அனைவருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேளையில் எல்லாம் ஆகாரம் கொடுத்து அவர்களை கவனித்துக் கொள்ளுகிறவனை தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாக வைப்பார். அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். ஆண்டவர் வரும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தையும் சரீரப்பிரகாரமான தேவைகளையும் கொடுக்கிறவர்களாக அவர் நம்மை காண வேண்டும். நாம் அவருடைய வீட்டாருக்கு பணிவிடை செய்வதை அவர் பார்க்கும்போது அதற்கேற்ற பிரதிபலனை நமக்கு தருவார். நம்முடைய பிரதிபலன் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும், மனிதர்களிடமிருந்து வரக்கூடாது. நற்கிரிகளை பற்றியதான மற்றொரு அழகான வசனம் வெளிப்படுத்தல் 19:8 கிறிஸ்துவின் மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணுகிறார். நாமும் ஆண்டவர் வருகை எதிர்பார்த்து இருக்கிறோம். சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு உடுத்திக் கொள்ளும்படி கொடுக்கப்பட்டது. நாம் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறது மெய்தான். ஆனாலும் அந்த மெல்லிய கல்யாண வஸ்திரத்தை நாம் தான் உண்டு பண்ண வேண்டும். அது பரிசுத்தவான்களுடைய நீதியின் கிரியைகளே. நாம் செய்கிற நீதியுள்ள கிரியைகள் தான் நம்முடைய கல்யாண வஸ்திரம். நம்மளுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்முடைய கல்யாண வஸ்திரத்தை ஆயத்தம் பண்ணும்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய நீதியின் கிரியைகளை மற்ற மக்களுக்கு காண்பிக்கும்படியாகவோ இந்த பூமியில் ஏதோ ஒரு பிரதிபலை எதிர்பார்த்தோ அல்லது மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவோ செய்யும் கிரியைகள் அல்ல. எந்த பிரதிபலனையும் திருப்பி தர முடியாத ஏழை பிள்ளைகளுக்கு செய்கிற நல்ல கிரியைகள். இதுவே நாம் தேவனுக்கே செய்வது போல் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் செய்வது வெளியரங்கமாய் எல்லோருக்கும் தெரியும்படியாய் எல்லோருக்கும் காண்பிக்கும்படியாய் அல்ல, தேவன் மட்டும் பார்க்கும்படியாய் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டும். சாந்தமும் தாழ்மையுள்ள ஆவியோடு மறைந்திருந்து செய்ய வேண்டும். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுவர்கள் கூட இதை யார் செய்தார் எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லும் அளவுக்கு நாம் மறைவாய் செய்ய வேண்டும். இந்த முறையில் செய்தால் அது மிகவும் மகிமையுள்ளதாக இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது யார் இதை செய்தார், யார் செய்தார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லும் அளவுக்கு நாம் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டும். ஒருவருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அதை பார்க்கும் பொழுது அவர் அதற்கேற்ற பலனை அளிப்பார். இவ்வாறு செய்யும்படியாய் தேவனும் அநேக தருணங்களை தருவார். அந்தரங்கத்தில் செய்வது என்பது யாருக்கும் தெரியாமல் மற்றவர்களுக்கு ஒரு மலர் கொத்து கொடுப்பதோ அல்லது பெயர் போடாமல் மற்றவர்களுக்கு ஒரு பாராட்டு கடிதம் அனுப்புவதோ அல்ல. மாறாக தரை அழுக்காக இருந்தால் அதை கூட்டி பெருக்கி தேவைப்பட்டால் அதை துடைத்து சுத்தப்படுத்துவதை செய்து முடித்தவுடன் நான் தான் செய்தேன் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடாது. அதேபோல் பாத்திரங்கள் கழுவ வேண்டியதாக இருந்தால் அதை நாம் செய்துவிட்டு நான் தான் செய்தேன் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடாது. எந்த நற்கிரியைகள் செய்தாலும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக இல்லாமல் அந்தரங்கத்தில் செய்ததா இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கல்யாண வஸ்திரம். இவ்வாறு செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் நமக்கு வெளியரங்கமான பலன்களை தருவார். நம்முடைய நற்கிரியைகள் மூலமாய் வாழ்க்கையின் மூலமாய் நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். இதுபோல் இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம், நற்கிரியையில் செய்வதில் ஐஸ்வர்யம், இவைகளில் நாம் பெருக வேண்டும். யாக்கோபு 3 ஏராளமான நற்கிரியைகள் மிகுதியான இரக்கம் என்று வாசிக்கிறோம். இதிலே நாம் மிகுதியாய் செய்யும்படியான வாஞ்சையை விருப்பத்தையும் தருவாராக. முக்கியமாக தேவையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த நேரத்திலும் உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனே, நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இரவோ பகலோ எந்த நேரத்திலும்
நான் நன்மை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவதற்காக அல்ல, உம்மை பிரியப்படுத்தவும் உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்துக் கொள்வார். நமக்குரிய பலன்கள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. இதுவே எவ்வளவு மேலான பாக்கியமா இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் குறைந்தபட்சம் ஒரு மூலையில் ஒரு இடம் கிடைக்க வேண்டும். இது போதும். பெரிய சிங்காசனமோ மாளிகையோ எனக்கு வேண்டாம். பரலோக ராஜ்யத்தில் ஒரு மூலையில் சிறிய இடம் கிடைத்தால் போதும். ஆண்டவரே, இதற்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவளாய் இருப்பேன். நான் எதையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவள் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இந்த பூமியில் நீர் இருக்கும்போது இயேசுவே, நீர் செய்த நன்மைகளும் எவ்வளவு மிகுதியா இருக்கிறது. எனக்கு நீர் செய்த ஏராளமான நன்மைகளுக்கு பதிலாக நான் எதை உமக்கு திரும்ப செலுத்துவேன்? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய பிரயாசப்படுவேன். இதை நான் தொடர்ந்து செய்யட்டும். எனவே நாம் இரக்கத்திலும் நன்மை செய்வதிலும் இன்னும் அதிகமாய் வளர தேவன் உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. எங்கள் இருதயம் மிகுந்த நன்றியால் நிறைந்திருக்கிறது. உம்மை பிரியப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழவும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கவும் உதவி செய்யும். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நாங்கள் கஞ்சத்தனமாய் இருக்கக்கூடாது. உமக்கு நன்றி காண்பதில் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கும் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் இந்த பூமிக்கு வந்தபோது எந்த விலைக்கிரயமும் பார்க்காமல் எங்களை விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். நாங்களும் எந்த விலையும் பார்க்காமல் நன்மை செய்யட்டும். நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக பலியானீர். நாங்கள் இந்த பூமியிலே சுகத்தோடும் பலத்தோடும் வாழும் பரியந்தம் நீர் கொடுக்கிற எல்லா தருணங்களிலும் உமக்காகவும் உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நன்மை செய்யட்டும். அதை உண்மையாய் செய்வதற்கு எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற எல்லா சகோதரிகளையும் ஆசீர்வதியும். சில நேரங்களில் வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாள் சூழ்நிலையையும் கடந்து செல்ல உதவி செய்யும். எங்களில் சிலர் வியாதியிலும் பொருளாதார கஷ்டத்திலும் ஏழ்மையிலும் இருக்கிறார்கள். மற்ற கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியுள்ளது. ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு குறை சொல்லுதலும் இல்லாமல் உமக்கு நன்றியாயும் உண்மையாயும் இருக்க உதவி செய்யும். எங்களை நாங்களே ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். முடிவு புரிந்த உண்மையாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன்.